சரி ஓகேங்க. நம்ம ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கொஸ்டின் அரேஞ்ச் த ஃபாலோவிங் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாரத ரத்னா சரிங்களா. ஸோ இதில் வந்து பாரத ரத்னா அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் பத்ம விபூஷன் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பத்ம பூஷன், அதுக்கப்புறம் வந்து லாஸ்டா பத்மஸ்ரீ. ஸோ ஆன்சர் வந்து பி ஃபார் பாம்பே. இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹையஸ்ட் அவார்டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 18 பேஸ் பண்ணி நமக்கு வந்து கொடுக்குறாங்க இல்லையா. ஆர்டிகல் 18 பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நீங்க இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா சரிங்களா. இப்படி எடுத்துட்டீங்கனாலுமே கூட சரிங்களா அவங்க வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டரா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 108க்கு பி ஃபார் பாம்பே அப்படின்றது சரிங்களா. ஸோ அடுத்து நம்ம 115 கொஸ்டின் போயிடலாம் சரிங்களா. ஓகே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது யூனிட் 6ல இருந்து கேட்டிருக்க கொஸ்டின் நமக்கு சரிங்களா. ஸோ கே பாலசுப்ரமணியம் ஆத்தர் ஆஃப் சவுத் இந்தியன் செலிபிரிட்டிஸ். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கா வெங்கடேசன் அவர்கள் வந்து தமிழ் வரலாறு அப்படின்ற புத்தகம் நம்ம வந்து எழுதியிருப்பாங்க. தமிழ்நாட்டுடைய வரலாறு அப்படின்ற புத்தகத்துல அதுல இது இருக்கு சரிங்களா. ஸோ வந்து அதுலதான் வந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நடேசனை வந்து மகாத்மா காந்தியோட ஒப்பிட்டு சொல்லியிருப்பார். ஸோ இது ரெண்டுமே நமக்கு வந்து கரெக்ட் தான் சரிங்களா. ஸோ ஆன்சர் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே கரெக்ட். ஸோ 115 ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி ஃபார் பாம்பே அப்படின்றதான் சரிங்களா. ஸோ அடுத்து 116 நமக்கு. ஸோ இதுல வந்து பாருங்க மேட்ச் த புக்ஸ் த ஆத்தர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெற்றி வேர்க்கை கீழ்கண்டர் உள்ள ஆசிரியரோடு வெற்றி வேர்க்கையில இருந்து அலிவிராம பாண்டியன், இவருக்கு வந்து சீவளமாறன் என்ற பெயர் உண்டு 10th தமிழ் புக்லயே இருக்கு. ஸோ அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நீதி நெறி விளக்கம் அப்படின்ற குமரகுருபோர். ஸோ சிக்கு 2 நம்ம இதை எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ வெற்றி வேர்க்கை ஆன்சர் வந்து சி தான் ரைட்டு. நல்வழி நமக்கு வந்து தெரியும் இல்லையா. நல்வழி வந்து பாத்தீங்கன்னா ஔவையார் அவர்கள். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சி ஃபார் சென்னை 116க்கு சி ஃபார் சென்னை இஸ் த ரைட் ஆன்சர் 116 சரிங்களா. ஸோ அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே 107 கொஸ்டின். இது ரெண்டுமே நமக்கு வந்து கிளைமேட் அதாவது காலநிலை நிலை தோற்றம், மண் மற்றும் இயற்கை வளங்கள் போன்ற மக்கள் தொகை பொருளை கட்டுப்படுத்துங்க. இது வந்து பிறப்பு இறப்பு விகிதங்கள் மக்கள் தொகை பொருளை பாதிக்கவில்லை என்றுதான். ஸோ இது வந்து ஏ வந்து சரி, ஆனால் ஆர் வந்து தப்பு சரிங்களா. 117க்கு ஏ தான் ஆன்சர் ரைட் சரிங்களா. இல்ல பாலிட்டி சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு, மேக்ஸ் சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ மேட்ச் த ஃபாலோவிங்ல. ஸோ இது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 123. ஸோ ஃபினான்சியல் அசிஸ்டன்ட் டு டிபார்ட்மெண்ட் சில்ட்ரன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து சில்ட்ரன் பிலோ த ஏஜ் ஆஃப் 16 years இதை நம்ம வச்சு போடலாம். ஏவுக்கு வந்து 3. ஸோ இதை 1 வச்சு நம்ம ஆன்சர் எடுத்துருக்கலாம் சரிங்களா. ஸோ இது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆர்பன் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கேர்ள்ஸ் அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சில்ட்ரன் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 6 and 16 years அண்ட் ஃபோஸ்டர் கேர் சர்வீசஸ் ஸ்கீம் அப்படின்றது நமக்கு ப்ரொவைடிங் டிஸ்ட்ரிக்ட் ஆர்பன் அண்ட் அன்அட்டாச்டு சில்ட்ரன். ஸோ சி தான் இஸ் த ரைட் ஆன்சர் சரிங்களா. ஸோ இது பாலிட்டியில சார் சொல்லியிருப்பாரு, இதுல சார் எக்கனாமிக்ஸ் சார் சொல்லியிருப்பாரு. இது எக்கனாமிக்ஸ் தான். சார் சொல்லியிருப்பாரு. அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா 128 கொஸ்டின்ஸ். ஸோ இதை கவனிங்க மேட்ச் த ஃபாலோவிங்ல நமக்கு யூனிட் 6ல கொடுத்துருக்காங்க. ஸோ காரைக்கால் அம்மையார் நமக்கு வந்து அற்புத திருவந்தாதி வந்து எழுதியிருப்பாங்க. காரைக்கால் அம்மையார் அதை விட்டா நமக்கு வந்து திருவரட்டை மணிமாலை எழுதியிருப்பாங்க. ஸோ மூத்த திருப்பதிகள் காரைக்கால் அம்மையாரோட இயற்பெயர் புனிதவதி அம்மையார் சரிங்களா. ஸோ ஏவுக்கு வந்து 4 வரணும். ஏவுக்கு வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 வரணும். ஸோ ஆன்சர் அதுதான் இருக்கு, சி தான் டைரக்டா. ஆண்டாள் அப்படின்றது பாவை, நமக்கு ஆண்டாள் இயற்று திருப்பாவை, அதை வச்சு கூட நீங்க வந்து போட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 128 சி ஃபார் சென்னை, அதை வச்சே நம்ம வந்து போட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ இது வந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா
சோ இது எது ராங்கா அப்படின்றத கேட்டிருக்காங்க. சோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ் காஸ்பியன் ரயில்வே லைன் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சென்ட்ரல் ஆசியா ஜப்பான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து எது அப்படின்னா ராங்கா வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ராங். ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் பி ஃபார் பாம்பே. இது வந்து ராங். சரிங்களா, 129 இது. சாரி, ஸ்ரீல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது பாலிட்டி கொஸ்டின், ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். இதுவும் பாலிட்டி கொஸ்டின். சரிங்களா, ஸோ அடுத்து மேக்ஸ். இதுவும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். இது ஸோ அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன கொஸ்டின் பார்க்கலாம் அப்படின்னா 138. சரிங்களா, சரி ஓகே. 138 இங்க பாருங்களேன். ஸோ நமக்கு வந்து இப்படி தமிழுக்கு வந்துடலாம். 138. ஸோ கொக்கொக்க குங்கு பருவத்து மற்றத்தன் குத்தொக்க சீர்த்தெடுத்து கொக்கை போன்று செயல்படுவது தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல சோ இது வந்து கொக்கை போன்று செயல்படுவது தவறு அப்படின்றது நம்ம வந்து கொக்கை போன்று செயல்படணும், தவறா கொடுத்துருக்காங்க இல்லையா. சோ வந்து பாத்தீங்கன்னா அதே போல காலம் கை கொடுத்து காத்திருக்கு. கரெக்ட் தான், மீனுக்காக அது காத்திருக்கிறது. அதே போல இக்குறள் தெரிந்து தெரிதல் அப்படின்றீங்க, காலம் அறிதல் இதுல வரும் அப்படின்னா காலம் அறிதல் அப்படின்ற இதுல வரணும். சரிங்களா, சோ அப்ப நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து தப்பு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது சரி. ஆன்சர் சி ஃபார் சென்னை. 138க்கு சி ஃபார் சென்னை. 10th ஓல்டு புக்லயே நமக்கு இருக்குங்க. சரிங்களா, அடுத்து 139 நமக்கு வந்து ராமலிங்க அடிகளார் பற்றிய எந்த கருத்து சரியானது அப்படின்ட்டு இசைக்கருவிகள் தவிர்த்து மனம் ஒன்றிடல் வேண்டும், மனித தொண்டாற்றல் மூலம் வாழ்வின் மூடு பயணம் பெற்று இறையோடு ஒன்ற வேண்டும், விவசாயிகளுக்காக இரவு நேர பள்ளியை தொடங்கினார் அப்படின்னு. இப்ப நம்ம வந்து இவர் வந்து தொடங்கியிருப்பாரு. யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜோதிபா பூலே அவர்கள். சோ இதுக்கு வந்து 1 3 அப்படின்றது வரும் என்னுடைய இது. சரிங்களா, சோ 1 and 3. சரிங்களா, சோ ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 139 பி ஃபார் பாம்பே. ஸோ அடுத்து நமக்கு வந்து 140 மேட்ச் த கரெக்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா கிஃப்டட் பிளேசஸ் வித் த கரஸ்பாண்டிங் டிஸ்ட்ரிக்ட். அதாவது அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற ஊர்களே அவ்வூர் அமைந்துள்ள மாவட்டங்கள் பொறுத்து அப்படின்னு கேட்டுதான். ஸோ அழகன்குளம் ராமநாதபுரம். சரிங்களா, ஸோ அழகன்குளம் அப்படின்றது நமக்கு வந்து ராமநாதபுரம். ஏவுக்கு 4 2 இருக்கு. அடுத்து நீங்க கொடுமணல் ஈரோடுன்னு எடுத்துக்கலாம். சிக்கு 2. ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸோ 140 சி ஃபார் சென்னை. மீதி நாம வச்சுக்கலாம். கீழடின்ற சிவகங்கை. ஸோ நம்ம வந்து சி ஃபார் சென்னை. இது நம்ம வந்து இதுல இருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, சோ மேட்ச் த ஃபாலோவிங். இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ. சரிங்களா, லடாங் அப்படின்றது லடாங்ன்றது ஏவுக்கு 1. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மலேசியா. ஸோ அடுத்து நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா மில்ஃபா அப்படின்றது மெக்சிகோ. அடுத்து நமக்கு வந்து ரோக்கா அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேசில். ரே அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிக்கு 2 வியட்நாம். சரிங்களா, ஸோ 141க்கு ஏ ஃபார் ஆப்பிள். ஸோ அடுத்து நமக்கு வந்து கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆன்சர் கேட்டுருக்கேன். இன் 1928 மதுரை ஹார்விங் மில் லேபர்ஸ் ஸ்ட்ரைக் ஹேப்பன்ட். டிவி வாலியா வெஸ் த லேபர். அது கரெக்ட் தான். டாக்டர் பி வரதராஜலு ஸ்பீச் வாஸ் an eye opener to the government. டாக்டர் பி வரதராஜலு வாஸ் த author of the பிரபஞ்ச மித்திரன் போயிட்டு. ஸோ இது வந்து டி வராதுங்க. நமக்கு வந்து 1 2 3 மட்டும் தான் சரி. சரிங்களா, டி ஃபார் டெல்லி. ஆன்சர் டி ஃபார் டெல்லி.
எதுக்கு 142 கொஸ்டின் சரிங்களா. இது வந்து பார்ட்டி கொஸ்டின் அவர் சொல்லியிருப்பாங்க. இது பார்ட்டி கொஸ்டின். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். இது ஹிஸ்டரியில சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஓகே. அடுத்து 149 கொஸ்டின். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல வாழ்ந்த மூவேந்தர்களின் பெருமை ஆட்சித்திறம் பற்றி ஒரு சில கருத்துக்களை மட்டுமே வள்ளுவர் தமது பொறுப்பாக தந்துள்ளார். மன்னருடைய ஆட்சித்திறம் பற்றிய கருத்துக்களை கௌரவ வேண்டும் என கருதினார். இதெல்லாம் இது ரெண்டுமே தப்புங்க. இது நீங்களே நினைச்சு பாருங்க. கூற்றுக்காரங்க எல்லாமே தப்பு. ஸோ 149க்கு சி ஃபார் சென்னை. 149க்கு சி ஃபார் சென்னை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் அமைந்துள்ள துறவரவியல் அப்படின்ற அதிகாரம் 13ங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது எதுல வருது அப்படின்னா அறம்பால்ல வரும். அறத்துல 38 அதிகாரங்கள் இருக்கு. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ பாயிரவியல்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 4. அடுத்து இல்லறவியல்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 20. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா துறவரவியல்ல 13. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஊழியல் அதுல வந்து 1. டோட்டலா கொடுத்தீங்கன்னா 38 வரும் சரிங்களா. ஆன்சர் இது வந்து பி ஃபார் பாம்பே. 150க்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பி ஃபார் பாம்பே 13 அதிகாரங்கள் சரிங்களா. சார் 150 சொல்லியிருப்பாரு சாரு. அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா கீழ்கண்ட சிவகலை அகலாய்வு வாக்கியத்தில் பொருத்தமான பதிலை தேர்ந்தெடுக்கின்றது. ஸோ 152 கொஸ்டின்ஸ் சரிங்களா. ஸோ இதுல நம்ம வந்து சிவகலை அகலாய்வு தாமிரபுர நாட்டு இது கரெக்ட் தாங்க. சிவகலை பகுதியில் வந்த தமிழ் சமூகம் மிக பழமையானதாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு பழமையான இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப லெமூரியா கண்டம் குமரி மிக சங்கால தமிழர்கள் வாழ்ந்த பகுதியை நம்ம வந்து வடக்கே வேங்கடம் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை அப்படின்றது இவங்க சிவகலைன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தாமிரபரணி தூத்துக்குடி அப்படின்றது நமக்கு வந்து இருக்கு. ஸோ அப்ப இது வந்து தப்பு சரிங்களா. ஸோ அப்ப நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 3 சரின்னா 1 3 சரி. ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 152க்கு பி ஃபார் பாம்பே அப்படின்றதுதான் சரிங்களா. ஸோ அடுத்து ஆர்என்ஏ அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென் ரெகுலேஷன் அதாவது மரபணு கட்டுப்பாடு அப்படின்றது 153க்கு சி ஃபார் சென்னை. அடுத்து பாலிட்டி சார் சொல்லியிருப்பாங்க. இது ஹிஸ்டரியில சார் சொல்லியிருப்பாரு. இதுவும் சார் ஹிஸ்டரியில சொல்லியிருப்பாரு. பாலிட்டி மேக்ஸ் இது சார் சொல்லியிருப்பாரு. நம்ம இது பார்க்கலாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா 164 அப்படின்றது பார்க்கலாம் சரிங்களா. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மனத்தோடு வாய்மை மொழியும் தவத்தோடு அதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தவம் செய்யறவன் தானம் இரண்டும் தலை அப்படின்னு கொடுத்திருப்பாரு. வாய்மை பேசுவர்கள் தானம் தவம் செய்வர்களே சிறந்தவர்களின் ஸ்டேட்மெண்ட் கரெக்டான கூற்று 1 மட்டும் தானே சரி. இது தப்பு சரிங்களா. ஸோ அப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா 164க்கு ஏ பேர் ஆப்பிள் இஸ் ரைட் ஆன்சர். 164. ஸோ அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 165 சரிங்களா. ஸோ இதுல நமக்கு வந்து 9th சென்னை டாக்டர் திருச்செல்வட்டி நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவதாசி கொண்டு வந்தாங்க. இது ரெண்டுமே சரியான விளக்கம். ஸோ 165க்கு நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சி அப்படின்றது கரெக்ட் சரிங்களா. இது மேபி டியாவும் வரலாம் அல்லது நமக்கு வந்து இதை வந்து பார்க்கலாம். ஏன்னா அவங்க சென்னை மாகாணத்துல மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அபிஷியல் கீ வந்து கூட இந்த கொஸ்டின்ஸ் இதை மட்டும் நாம வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ அடுத்து 166 சயின்ஸ் நமக்கு வந்து ஏ ஃபார் ஆப்பிள் சரிங்களா. ஸோ 166 ஸோ டெங்கு அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தோல் ரத்தம். அடுத்து இளம்பிள்ளை வாதம் அப்படின்றது குடல் மூளை. தட்டம்மை அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தோல் சுவாச பாதை சிக்கன் பாக்ஸ் அதாவது சுவாச பாதை நரம்பு மண்டலம் அப்படின்றது. ஆன்சர் வந்து ஏ.
166 சரிங்களா? இது ஹிஸ்டரியில சார் சொல்லியிருப்பாரு. இது சார் ஹிஸ்டரியில சொல்லியிருப்பாரு. இது பாலிட்டி. இது மேக்ஸ்ல சார் சொல்லியிருப்பாரு. அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா 176 who is the author of வள்ளுவரும் குறளும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா வள்ளுவரும் குறளும் என்ற நூலின் ஆசிரியர் கியா பை விஸ்வநாதங்க. ஸோ நீங்க இதை நீங்க பார்த்துக்கலாம். ராபி சேதுப்பிள்ளை நமக்கு தெரியும், ஆற்றங்கரையிலே கடற்கரையிலே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருப்பாரு. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திருப்போம் சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தராரும் நமக்கு வந்து தெரியும் இல்லையா? ஸோ இதுவும் கிடையாது. ஸோ தமிழர்கள் கிடையாது. ஸோ ஆன்சர் 176 பி ஃபார் பாம்பே. அதே மாதிரி திருவள்ளுவர் உருவத்தினை முதலில் ஓவியமாக வரைந்தவர் யாருன்னா வேணுகோபால் சர்மா. இது கொஸ்டின் கஷ்டம் தான் சரிங்களா? வேணுகோபால் சர்மா, பி ஃபார் பாம்பே சரிங்களா? வேணுகோபால் சர்மா. 176 177 பி ஃபார் பாம்பே, வேணுகோபால் சர்மா. அடுத்து 178ங்க. Consider the following statement and identify the wrong answer. ஸோ இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் 1719ல செப்டம்பர் 1 மேஜர் பேனர்மேன் தன்னை கட்டுபொம்மன் பாளையங்கோட்டையில் வந்து சந்திக்கபடி இல்லைங்க சரணடையும்படி வந்து சொல்லியிருப்பாரு சரிங்களா? ஸோ அப்ப அது வந்து தப்பு. ஸோ அப்ப இது வந்து அவங்க என்னன்னா ராங் ஸ்டேட்மெண்ட் தான் இது தப்பு. ஸோ கட்டமலை இது வந்து கரெக்ட் தான். ஸோ 179 இல்லைங்க, ஆக்சுவலா இதுவுமே ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு தான் நமக்கு சரிங்களா? ஸோ 1 3 தப்பு. ஆன்சர் வந்து 178 சி ஃபார் சென்னை. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதுவும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான் நமக்கு சரிங்களா? 178 சி ஃபார் சென்னை. 11வது ஹிஸ்டரி புக்ல டீட்டெயிலா இருக்குதுங்க அது சரிங்களா? அடுத்து 179 சூஸ் த ரைட் மேஜர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐந்துல வகைப்பாடு அப்படின்றது ஆர்கச்சிக்கிட்டே இது கரெக்ட் தாங்க சரிங்களா? ஸோ இதுல நீங்க வந்து 4 வகைப்பாடு கிடையாது. இவர் வந்து அதாவது பாத்தீங்க அப்படின்னா இரண்டுலக வகைப்பாடு யார் அப்படின்னா கார்ல் லியனஸ். அப்ப இது தப்பு. ஸோ அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 2 4 சரி, 1 2 4 சரி. டி ஃபார் டெல்லி 179 டி ஃபார் டெல்லி. பிசிக்ஸ்ல அடுத்து நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செடியுடைய வலிமை குறைந்து நம்மளே 5 டிகிரி செல்சியஸ் 1.2 அடைகிறது அப்படின்னா இது வந்து 1.44 × 10⁻⁻5. இது கொஞ்சம் கஷ்டமா தான் கேட்டு இருந்தாங்க சரிங்களா? ஸோ இது பாருங்க அடுத்து 181 நம்ம வந்து தவறான எண்ணை கேட்டிருக்காங்க. ஸோ தென் திராவிட மொழியில தெலுங்கு வரக்கூடாது. நம்ம வந்து பார்த்திருக்கோம் மொத்தம் தென் திராவிடத்துல வந்து 9 மொழிகள் இருக்கும். ஸோ தமிழ், கன்னடம், மலையாளம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தோடா ஹோத்தா ஹொராகா இருடா அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது கரெக்டா, இது வந்து தென் திராவிட மொழி இது கரெக்டா, அவங்க ராங் தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ கிழக்கு திராவிடம் வந்து கிடையாது, இதுதான் ராங். நடு திராவிட மொழி தெலுங்கு, இது கரெக்ட், இது கரெக்ட். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2 பி ஃபார் பாம்பே. 181க்கு பி ஃபார் பாம்பே இஸ் த ரைட் ஆன்சர். நம்ம திராவிட மொழி குடும்பம் 9th புக்லயே இருக்குதுங்க சரிங்களா? ஸோ அடுத்து இது வந்து கரண்ட் அஃபேரா கேட்டிருக்காங்க. இதுவும் சாரு பாலிட்டியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இது மேக்ஸ். அடுத்து மேக்ஸ் தான் நமக்கு. இது சார் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல சொல்லியிருப்பாரு சரிங்களா? இல்லம் தேடி கல்வி திட்டம். இது சார் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல சொல்லியிருப்பாரு. இது சார் ஹிஸ்டரி சார் சொல்லியிருப்பாரு. அவ்வளவுதாங்க சரிங்களா? இது பாண்டி சார் சொல்லியிருப்பாரு. ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.